வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு. எஸ், ஹொசூர் டு கோயம்புத்தூர். ஃபைனலி ஆஃப்டர் 1 இயர் நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கேன். லைக் 1.5 இயர் ஆகிடுச்சு. லாஸ்ட் மார்ச்சில் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனது. அண்ட் இப்போ தான் மறுபடியும் மேலே தான் நான் போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 இயர். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் ஹொசூருக்கு எடுத்ததுன்னா கோயம்புத்தூர் தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் அங்கே தான் படித்து வளர்ந்துட்டு வந்தேன்னு. ஸோ யா, ஃபைனலி வி ஆர் கோயிங். அண்ட் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆகுறதுல ஹாப்பி. அண்ட் எப்போ நான் கோயம்புத்தூர் மார்னிங் ட்ராவல் பண்ணாலுமே நான் ட்ரெயின் தான் மேக்ஸிமம் புக் பண்ணுவேன். ஏன்னா ப்ரைஸ் வைஸும் அது ரொம்ப கம்மி. ப்ளஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்டேஷன் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப மிடில் இருக்கிறதுனால எல்லா ஃப்ரெண்டு வீட்டுக்கும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ட்ரெயின் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரைஸ் வந்து 160 வரும் எல்லாமே சேர்த்து, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. ஹொசூர் டு கோயம்புத்தூர். பெங்களூர்னா எக்ஸ்ட்ரா ஒரு 40-50 மேபி வரலாம். ஸோ நான் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டதுனால எனக்கு கரெக்டாக சீட்டெல்லாம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப மாறி மாறி இருந்துச்சு. லைக் ஒரு ஊரில் மழை பெஞ்சா இன்னொரு ஊரில் வெயில் அடிக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸ்கூல் வரைக்குமே நான் எங்கேயுமே தனியாக போனதே கிடையாது. ஸ்கூலுக்குமே பஸ் ஸ்டாப்பில் போய் எங்கள் அப்பா ட்ராப் பண்ணுவாங்க. அண்ட் ஈவினிங் எங்கள் அம்மா பிக்கப் பண்ணிப்பாங்க. எங்களுக்கு எல்லாமே ஸ்கூல் பஸ் தான். ஸோ நான் வெளி பஸ்லேயுமே ஹொசூர்லலாம் போனதே கிடையாது. சின்ன வயசில் 12th வரைக்கும். நான் அவ்வளோ ரிசர்வ்டாக வளர்ந்த பொண்ணு. வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்த பொண்ணு. ஆனால் எனக்கு வெளி உலகத்தை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ கோயம்புத்தூரில் போய் படிக்கும்போது எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. பேசிக் திங்ஸ் லைக் பேங்க் எப்படி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது, இல்லைனா ட்ரெயின் புக் பண்ணுறது, ட்ரெயினில் எப்படி போகிறது, இல்லை தனியாக எப்படி ட்ராவல் பண்ணுறது, திங்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நானே கற்றுக்க ஆரம்பித்தேன். நம்ம எப்போ தைரியமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் திங்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆக ஆரம்பிக்கும், பயம் இல்லாமல். நான்லாம் தனியாக ட்ராவல் பண்ணதே கிடையாது. அவ்வளோ பயப்படுவேன் நான் தனியாக ட்ராவல் பண்ண. ஸோ ஒன்ஸ் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னும் போது நான் பாட்டுக்கு ஏறி போயிடுவேன். ஆனால் எனக்கு பயமே இருக்காது. ஸோ அப்படி பழகி பழகி தான் எனக்கு இப்போ வந்து நான் எங்கே வேணால் தனியாக ட்ராவல் பண்ணுற தைரியம் எனக்கு வந்துருச்சு. அண்ட் திங்ஸை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற தைரியமும் எனக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாமே நம்ம எப்போ பயத்தை விட்டு ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து தைரியம் அதிகமாகும். ஸோ நீங்களுமே இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே 12th வரைக்கும் இப்படி தான் இருந்திருப்பீங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருப்பீங்க. ப்ளஸ் வெளியில் பெருசாக உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்காது. ஸ்கூல் வீடு ஸ்கூல் வீடு இப்படி தான் இருந்திருப்பீங்க. ஸோ எப்போ நீங்கள் ஒன்ஸ் காலேஜ் லைஃப்னு வரீங்களோ அப்போ தான் நீங்களுமே கற்றுக்க ஆரம்பிப்பீங்க என்ன மாதிரி. ஸோ காலேஜ் லைஃப்க்கு என்ட்ரு ஆகிற எல்லாருக்குமே படிப்பை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வெளி உலகத்தில் கற்றுக்க வேண்டிய சின்ன சின்ன பேசிக் திங்ஸே இருக்குது. நம்ம அதெல்லாம் கற்றுக்கணும். அந்த மாதிரி தான் நான் பழகி பழகி கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் எவர் நார்த் ட்ரிப் வந்து ட்ரெயின் ஜேர்னியில் போனோம். 2 days ஆச்சு எங்களுக்கு. என் ஃப்ரெண்டோட பர்த்டே சத்தீஸ்கருக்கு. அப்போ தான் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. லைக் லிட்ரலி ஒன்றுமே தெரியாது. எப்படி நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்லாம் இல்லை. பட் என் ஃப்ரெண்டு கூட இருந்ததுனால நாங்கள் போயிட்டோம். ரிட்டனுக்கு நாங்கள் மட்டும்தான், நானும் இன்னொரு பொண்ணு மட்டும் தான் ரிட்டன் வந்தோம். ஸோ ட்ரெயின் டிலே வந்து ஒரு 4 to 5 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நாக்பூர் ஸ்டேஷனில். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம எப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டாக என்ன யோசிக்கலாம், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஐடியாஸ் தோண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் நான் வந்து இப்போது எங்கே வேணால் என்ன வேணால் தைரியமாக ஃபேஸ் பண்ணலான்ற அளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கேன். பட் எவ்வளோதான் தைரியம் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த இன்செக்ட்ஸ் பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயம் இருக்குது. மனுஷங்கள பார்த்தா கூட பயம் இல்லை. பட் இந்த பூச்சிங்க அதெல்லாம் பார்த்தா எனக்கு இப்போ வரைக்கும் பயம். பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ ஸோ இந்த கதை சொல்லியே நான் கோயம்புத்தூருக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபைனலி நாங்கள் கோயம்புத்தூருக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் எங்கள் சீனியர் அக்கா வீட்டுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். என்னோடய டீம் லீட் இவங்க ஆக்சுவலி. பட் அவங்களுக்கு அது சொன்னால் பிடிக்காது. பட் அவங்க தான் எங்களோட டீம் லீட். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க தான் எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே போயிட்டு நல்லா லன்ச்லாம் சாப்பிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல மழை அந்த ஏரியாவில். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள நான் நேரில் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் 1.5 இயர் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன். ஸோ அவங்க எங்களுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. போயிட்டு நல்லா சாப்பிட்டு அண்ட் அங்கே வந்து முக்கியமாக பீகாக் அதெல்லாம் இருந்துச்சு. எங்கள் ஒசூர்லலாம் பீகாக்லாம் நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அங்கே கோயம்புத்தூரில் நிறைய பீகாக்ஸ்லாம் இருந்துச்சு. கிட்ட பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பீகாக்கை அவ்வளோ கிட்ட நேரில் பார்க்குறேன். ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த வெதருக்கும் அந்த சுட சுட சாப்பாடு ப்ளஸ் அந்த பீகாக் அந்த சுற்றி செடிகள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தான் நான் இங்கே ஆக்சுவலி ஹொசூரில் மிஸ் பண்ணேன். அந்த மாதிரிலாம் இருக்காது ஹொசூரில். லைக் ஃபுல்லாக வீடுங்க, இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றதுனால பெருசாக அந்த மாதிரிலாம் இருக்காது. இருக்கும் பட் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அப்படி கிடையாது. ஃபுல்லாக பில்டிங்ஸ், வீடுங்க, கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே. ஸோ அங்கே போனோடனே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு.
அண்ட் நான் யோசிச்சு பார்ப்பேன். நான் ஒரு பெரிய ஃபோட்டோ அடிக்ட். லைக் ஃபோட்டோ எடுத்துட்டே இருப்பேன் நெறையா. என் ஃப்ரெண்ட்ஸ் திட்டிட்டே இருப்பாங்க, "எவ்வளோ ஃபோட்டோ தான் நீ எடுப்ப?" அப்படின்னு. ஆனா எங்க ஏரியாலன்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடமும் இருக்காது. லைக் செடிங்க அந்த மாரிலாம் இருக்காது. எனக்கு நேச்சுரலா ஃபோட்டோ எடுத்தா ரொம்ப பிடிக்கும். லைக் ஆர்ட்டிஃபிஷியலா இல்லாம, பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாரிலாம் இல்லாம, நேச்சுரல் இருக்கிற மரத்துக்கு கீழ எடுக்கிறது அந்த மாரி. அங்கலாம் பார்க்கும்போது நெறைய மரம்லாம் இருந்துச்சு. அப்ப யோசிச்சேன், லைக் இங்க இருக்கிறவங்கலாம் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நானா இருந்திருந்தா டெய்லி வந்து இங்க தான் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பேன். அப்படின்லாம் நான் நெனச்சிட்டு இருந்தேன். அண்ட் அக்கா ஈவினிங் எங்களுக்கு சூடா காஃபியும், அண்ணா எங்களுக்கு எனக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் கோபியும், அப்புறம் சிக்கன் சமோசா, சிக்கன் பப்ஸோ ஏதோ இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நாங்க சாப்பிட்டு ஈவினிங் அப்படியே டைம் போச்சு. அண்ட் நெறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ப வந்து ஆப்வியஸா நம்ம சீனியர்ஸ் கிட்ட இருந்து நம்ப நெறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்பளுக்கு ஒண்ணும் அவ்ளோ லைக் லைஃப்ல அவ்ளோ நம்ப பார்த்துருக்க மாட்டோம். ஆனா அவங்க நெறைய பார்த்துருப்பாங்க. நம்மள விட ஏஜ் அதிகமா இருக்கவங்க லைக் சீனியர்ஸ் அந்த மாரி. ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கும்போது நம்மளுக்கு லைஃப்ல ஒரு கிளாரிட்டின்றது கிடைக்கும். ஸோ அந்த மாரி சீனியர்ஸ் எப்பவுமே உங்க லைஃப்ல நீங்க வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க. நல்லா பார்த்து சொல்லிக் குடுப்பாங்க. அண்ட் அப்புறம் அங்க ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு நைட் ஆல்மோஸ்ட் 10 வரைக்கும் ஆயிருச்சு. அப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிறதுனால. அண்ட் ஒரு ஃப்ரெண்ட் வந்து வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணியிருந்தா. ஸோ அவ கூட நாங்க பேசிட்டு ஹாய் இருந்தோம். வெல்கம் பவ்யா சாரி ஷேக் ஷாப் பவ்யா ம் வெல்கம் டு கோயம்புத்தூர். என்னடி இது இப்படி சொல்றா உனக்கு அங்கிருந்து அண்ட் என்னோட நெறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண நான் உங்களுக்கு அடுத்தடுத்த விளாகில் காமிக்கிறேன். ஆக்சுவலி அடுத்த விளாக் எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அது போடணும்னு. சீக்கிரத்தில் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா. பை பை.